ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நைட்டே சொல்லியிருப்பேன், காலையில் வந்து சாப்பாடு வந்து நிறையா சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வத்தல் போடணும்னு. நல்லா சோறு புளிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த சட்டியில் இருக்கிறத அரைக்கணும். இந்த சட்டியில் இருக்கிறத அரைச்சி இந்த மிக்சியில் தான் அரைச்சேன். இது வந்து எங்கள் அப்பா வந்து ஊர்லேருந்து சவுதி அரேபியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த மிக்சி ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் அரைச்சேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய சட்டியில் ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை அரைக்கணும். இதுக்கு வந்து நம்மளை சாப்பாடு வத்தல் போடுறப்போ வந்து கொஞ்சம் புளிச்ச சாப்பாடில் போட்டால் நல்லாயிருக்கும், ரேஷன் அரிசியில். இந்த மிக்சி வந்து நான் மூடலை. இங்கே பாருங்களே, பெட்ஷீட்டை அடிக்க வச்சு அரைக்கிறேன். ஏன்டா சுவிட்சு பாக்ஸ் இல்லை. இந்த மிக்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நல்லா அரைப்படும். இங்கே பாருங்கள், பாதி சாப்பாடாக இருக்குது, மேலே சோறாக இருக்குது, கீழே வந்து கூழ் மாதிரி ஆயிடுச்சா. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து இப்போ இதுக்குள்ளே ஊற்றிக்கிடுவோம். இன்னும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து அடுத்தது அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன்ட்டு. அதில் எல்லாமே கொஞ்சம் திப்பியாக அரைச்சிருக்கேன். பாதி சோறு ஒரு அரவை அரைச்சிருக்கேன். அதனால கடைசியாக அரைக்கிறது மட்டும் நல்லா கொலன்னு அரைச்சிக்கிடலாம். அப்போ வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காய போடுறப்ப கரெக்டாக இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து எப்படி சீரகம் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுன்னு எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சோறு அரைச்சி வந்து ரெடியாக வச்சுருக்கிறேன். வடகம் போடுறதுக்காக 2 சட்டியில் தனித்தனியாக வச்சுருக்கானா. ஒரு சட்டியில் மட்டும் உப்பு சீரகம் போட்டு இப்போ வந்து உப்பு போடுறேன். இதில் தேவையான அளவு, இதில் இவ்வளோ உப்பு, இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சீரகத்தில் வந்து 1-2 கடுகு மிக்ஸ் ஆகி போய் கிடக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து வத்தல் பொரிக்கிறப்ப அதுவும் சேர்ந்து வெடிச்சிடும். அதுக்கப்புறம் கறி லீப்ஸ், கருவேப்பிலை வந்து இது வந்து பெரிய பெரிய இலையாக இருக்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த இதில் வந்து ஒயிட்டாக வெள்ளை வத்தலாகவே காயப்பட போகிறேன். உப்பு டேஸ்ட்டு மட்டும். இதில் வந்து மிளகாய் பொடி போடுறேன். இது வந்து தனி மிளகாய் பொடி, கடையில் வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று போடணும் ஃப்ரெண்ட்ஸ், பெருங்காயம். அப்போத்தான் வயிறு உப்புசம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இங்கே பாருங்களே, பெருங்காயம் வாங்க கடைக்கு அனுப்புனா கடையிலேயே பெருங்காயம் இல்லையா, கடல்லையே மீன் இல்லைன்ற மாதிரி கடையில் பெருங்காயம் இல்லைன்றவும் இதை வந்து 2லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறேன். இது 10ஆதுன்னு வாங்கிட்டு வர சொன்னேன்டா. சரி, அதுக்கப்புறம் இது 2யுமே மிக்ஸ் பண்ணணும் நல்லா. உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய போடுறதே ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் சீரகம் போடலாம். அம்மாச்சி வீட்டில் சீரகம் அது இருக்கா? இருக்க சீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இப்படிதே இருக்குது. காய போட்டால் ஒரு 2 நாள் இல்லைன்னா 3 நாளையில் நல்லா காஞ்சிடும். அடிக்கிற வெயிலுக்கு வந்து 2 நாளையிலே காஞ்சிடும். இது வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து மிளகாய் பொடி வத்தல். இங்கே பாருங்கள், இந்த பொடி இவ்வளோ சாப்பாடுக்கு பத்தாதுன்னு தான் ஒன்றாச்சும் போட்டிருக்கணும். வீட்டில் ஒரு பாக்கெட் கிடந்துச்சு, ஆனால் அது எங்கே கிடக்குன்னு தெரியல. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காலி ஆயிடுச்சுமாச்சி. மிக்ஸ் பண்ணிவிட்டு காய போடுறப்ப காமிக்கிறேன். இங்கே பாருங்களே, அங்கே உள்ளறதையும் ஃப்ரெண்ட்ஸ் காய போட போகிறோம். அங்கே தான் சேஃப்டியாக இருக்கும். உள்ளார கேட்டு அடைச்சி விட்டோம்னா நாய் எதுவும் உள்ளார வராது. ஹைரா குட்டி அழுக்கவும் உங்களை தூக்கிட்டு போகிறேன்.
எங்கே போகிறீங்க மாச்சி? கயிறா அப்படிங்க தண்ணி எங்கே இருந்துச்சு? ஏண்டா ஏன் சாமி அழுகாத, என் தங்க அழுதுச்சா? நாங்கள் இங்கே இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்க மேடம் அங்கே உள்ளார அழுதுகிட்டு இருக்காங்க. கயிறு அழுதாங்களா? இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டியை உரிச்சு விட்ருக்கேன். இதில் தான் வத்தலை வந்து காயப்பட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வத்தல் தான் காயப்பட போகிறேன். சரி, வெயிட் ஓவர் வெயிட்டாக இருக்குது. நீ பாருங்க, வெயில் ஓவர் வெயிலாக இருக்குது. இப்போயே இதை எடுத்து இப்படி இந்த மாதிரி காயப்படணும். எண்ணெய் கவர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே வரிசையாக அப்படி பிதுக்கி விட்ட மாதிரி விடலாம். இந்த மாதிரி போகணுமே காணும். இப்படியே நீ காயப்படும். இந்த காய போட்டு உடிக்கவே மண்டையெல்லாம் காஞ்சி வரும் போல இருக்கு. நீ பாருங்க, வெயில் செம்ம வெயில். எனக்கு கொஞ்சம் சளி வேற பிடிச்சிருக்கா, அதே ஒரு மாதிரி இருக்கு. எப்போடா டக்கு டக்குன்னு காய போடுவோம்ன்றது. எனக்கு தெரிஞ்சது வந்து 2 நாளையில் காஞ்சிரும். நீங்களும் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா யூஸ் ஆகும். எனக்கு பொதுவாக அந்த வத்தல் ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையுமே இங்கே பாருங்கள், இவ்வளோ காயப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் காயப்பட்டு காமிக்கிறேன். வெயில் ஓவர். இங்கே பாருங்கள், பாதி அளவு காய போட்டாச்சு. எரிஞ்சட்டி இன்னொரு சட்டி அந்த சைடு காய போடணும். பத்துமான்னு தெரியலை. இப்போயே தலை தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வைங்க, எனக்கு வைக்க தெரியாது. பார்த்தீங்களா, இப்படி எடுத்து வைக்கிறதுக்கு வைக்க தெரியாதா? எப்படி நான் எப்படி என்ன வைக்கிற மழையின்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே காய வச்சிட்டேன். பாருங்கள், சுற்றி காற்றுல பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூளைக்கு மூளை ஒரு கல், அதுக்கப்புறம் இடிகல்லையும் வச்சு விட்ருக்கேன். அந்த சைடு ஒன்றும் வைக்கல. இதுவே வெயிட்டு போதும். எனக்கு காமிக்கிறேன். பாருங்கள், வெயில் அந்தளவுக்கு அடிக்குது. எப்படி இன்றைக்கே கூட காஞ்சின்னு சொல்ல முடியாது. வெயில் அடிக்குது அடிக்கி. பாருங்க, காய போட்டது நான், எனக்கு தான் மயக்கம் வரணும்னு சொல்ல போனால் இவங்க 2 பேரும் மயங்கி படுத்துட்டாங்க. பாருங்க, என் ஹைரா குட்டி எங்கள் பிறண்டு போய் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹைரா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை வந்து வத்தல் 2வது நாளே நல்லா காஞ்சிருச்சு. வெயில் அந்த மாதிரி அடிக்குது. இது வந்து 2வது நாள் வீடியோ எடுக்கிறேன். இப்போ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நல்லாவே காஞ்சிருச்சு. பின்னாடி தண்ணி தெளித்து இன்னும் ஈஸியாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே மிளகா வத்தல், சீனி, வரங்காய் எல்லாமே காய வச்சுருக்கோம். இந்த மிளகா வத்தல் நானே ரெடி பண்ணது, மோர் ஊற்றி. வெண்டிக்காய் வத்தலும் நான் தான் நல்லா வெண்டிக்காயை அறுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மோரில் ஊற போட்டு மறுபடியும் காய வச்சுருக்கேன். எனக்கு வந்து சீனி இறங்காய் வத்தல், வெண்டிக்காய் வத்தல் எல்லா வத்தலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வத்தல் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பேன். அதை கட் பண்ணி காய வச்சு அதை பொரிக்கிறப்போ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை பார்க்கையில நம்மளே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி முன்னாடிலாம் வீட்டிலலாம் சும்மா இருக்கிறப்பெல்லாம் டெல்லி அப்பளம்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வைப்பேன். ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காதுன்னுவாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கும் டெல்லி அப்பளம் அந்த மாதிரி ரெடி பண்ணுறது. எண்ணெய் இவ்வளோ திக்னஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது பாம் ஆயிலு அப்படியே உறைஞ்சி போய் உக்காந்துருது. இதுக்கு வத்தல் ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நான் வீடியோவே எடுக்கலை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 வாரம் இருக்கும்.
முக்கால்வாசி வத்தலே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுவும் காலி ஆகிறதுக்கு முன்னாடி சரி பொரிச்சிருவோம் ஒரு வீடியோவுக்காகன்னு சொல்லிட்டு இப்போ பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல டேஸ்ட்டு. சாப்பாடுக்கு வெறுவாயில் சாப்பிட்றதும் நல்லா இருக்குது. நீங்களும் ரெடி பண்ணுங்க. வெயில் அடிக்கிறப்ப ட்ரை பண்ணுங்க. வெயிலில் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி வச்சுக்கலாம். இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள்.